பல இடங்களிலே நீங்க சீஷர்கள் எல்லா மக்களிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு வாசிப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் மேன்மேலும் விருத்தி அடைந்தார். மனுஷ தயவு. இப்ப இயேசுவுக்கு ஏன் மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு? அந்த இடத்துல இருக்குது, மனுஷ தயவுல அவர் விருத்தி அடைந்தார். பல இடங்கள்ல மற்ற மக்களிடத்தில் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் என்று வாசிப்போம். அதே மாதிரி ஆவியின் கனிகள் 9 பாத்தீங்கன்னா தயவு என்கிற ஒரு வார்த்தை வரும். சோ ஆவியின் கனி என்பது நாம் தருவதுதான் ஆவியின் கனி. ஆனா மற்றவர்கள் தருவது ஆவியின் கனி அப்படின்னு சொல்ல மாட்டோம். நல்லா கவனிங்க. அப்ப இயேசுவுக்கு மனுஷருடைய தயவு தேவையா? நம்ம உச்சரிப்போம், அவங்க மேல நான் தயவா இருந்தேங்க, இவங்க மேல நம்ம தயவா இருந்தேங்க அப்படின்னு இந்த சமகாலத்திலே இந்த வார்த்தையை நான் உச்சரிப்போம். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பா. ஆனா வேதாகமத்திலே அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் அல்லது இயேசு மனுஷ தயவிலே மேன்மேலும் விருத்தி அடைந்தார் என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இது மற்றவர்கள் நம்மீது காட்டுகிற பரிவை குறித்து வேதம் சொல்லவில்லை. நன்மதிப்பு என்ற சொல்லைத்தான் தயவு பெற்றிருந்தார்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். இவங்க சுத்தி உள்ள மக்கள் மத்தியில யோக்கியமா, பரிசுத்தமா, நீதியா வாழும்போது அவர்கள் நம்மை மதிப்பாங்க. நல்ல மனுஷர்கள்பா அப்படின்னு மதிக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் தயவு பெற்றிருத்தல் என்ற அர்த்தம். ஆவின் கனிகளிலே வருகிற தயவு என்கிற சொல்லுக்கும் நாம் மற்றவர்கள் மத்தியிலே காண்பிக்கிற பரிசுத்த நடக்கையின் மூலியமாக அவர்கள் நம்மை நன்மதிப்போடு பார்க்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க நம்ம ஒரு நல்ல மதிப்போட, அந்த மனுஷனாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதைத்தான் வேதம் தயவு என்று சொல்லுகிறது. ஆனா இந்த இடத்துல மற்றவங்க ஏதோ காட்டுற இரக்கம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தயவா இருந்தேன், இரக்கமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். சோ இன்றைய அடிப்படையிலே அந்த வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப அந்த வார்த்தையினுடைய சரியான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும்.